முன்னாள் மாஜி அமைச்சர் ஏவா வேலு வீட்ல அதிரடியா அமலாக்கத்துறையினர் சோதனையில களமிறங்கும்போது, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு. அமலாக்கத்துறையினரே இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த செய்தி தமிழக மக்களுக்கு மேலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏவா வேலு வீட்ல முதல்ல அமலாக்கத்துறையினர் திடீர்னு சோதனையில களமிறங்கும்போது, யாருமே ஒத்துழைப்பு தரவே இல்ல. நாங்க உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் எல்லாருக்குமே கால் பண்ணணும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர்ட்ட சண்டை போட்டிருக்காங்க ஏவா வேலு. அதன் பிறகுதான் முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் குடுத்த அறிவிப்பின் அடிப்படையில நாங்க இங்க சோதனைக்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதும், ஏவா வேலு உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ட்ட பேசியாகணும்னு சொல்லி பல கட்ட சண்டைகள் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே அடக்கி உடக்கி தான் அமலாக்கத்துறையினர் அவங்களுடைய வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வீடு முழுக்க அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் மேல ஏற்கனவே நிறைய முறை சொத்து குவிப்பு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அதற்காக பல வழக்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்குமே எல்லா வழக்குகளுமே நிலுவையில தான் இருக்கே தவிர எந்த வழக்குமே க்ளோஸ் ஆகவும் இல்ல. எந்த வழக்குலயும் இவரு இதுவரைக்கும் அரெஸ்ட் ஆகவும் இல்ல. இவர் மேல பதிவு பண்ணப்பட்ட வழக்குகளுக்கு இதுவரைக்கும் நீதிமன்றங்கள்ல ஒரு தீர்வுமே இல்ல. இததான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஊழல் தடுக்கிறதுக்காக இதுவரைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சொத்து குவிப்பு வழக்குகள அடுத்தடுத்து நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த மாரி சட்டசபையில நம்ம முதலமைச்சர் விஜயோடைய ஆட்சி சரியில்ல. மக்கள நல்லாவே ஏமாத்துறாங்க. எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு ஆசைப்பட்டு நாட்ட கொண்டு போய் இவர்ட்ட ஒப்படைச்சுட்டாங்க. ஸோ கணவன தேடி மனைவி கோர்ட்லலாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி அப்படின்னு விஜய போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக. ஸோ அப்பலாம் இதுக்கெல்லாம் அமைதியா இருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வெளிய வந்த உடனே நீங்க பேசிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் பேச போறதில்ல. நேரடியா ஆக்ஷன்ல தான் இறங்க போறேன் அப்படின்னு இப்போ முதலமைச்சரா இருக்க விஜய் அவர்கள் குடுத்திருக்க முதல் அறிவிப்பே யாரும் எதிர்பார்க்காத ஏவா வேலு வீட்ல ரைடு தான். அதிகமா எல்லாரும் எதிர்பார்த்தது சென்னை மேயர் பிரியா வீட்ல இல்லைன்னா செந்தில் பாலாஜி இவங்க மேல தான் இப்போ விஜய் கண்டிப்பா இந்த ரைட விடுவாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் காலத்துல லேசான பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஏவா வேலுங்கிற பேரு யாருடைய வாயிலுமே அடிபடவே இல்லை. அவரு ரொம்ப அமைதியா ஒரு பக்கம் இருந்தாரு. ஆனா அவரை எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ செக் வச்சாருன்னு தெரியல. ஆனா, அவர் வச்ச செக்குல ஏவா வேலு மட்டும் இல்லங்க. திமுகவே இப்போ ஒட்டுமொத்தமா ஆட்டம் கண்டிருக்கு. ஏவா வேலு வீட்ல அப்படி என்ன நடக்க போது? ஏவா வேலுவ அரெஸ்ட் பண்ணா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆவாங்க? அதுபோக திமுக மாஜி அமைச்சர்கள் எல்லார் வீட்லயும் இந்த ரெய்ட் நடந்திருக்கா? இப்படி பல கட்ட கோணத்துல மக்கள் யோசிக்கும்போது, ஸோ நேற்று தினம் ஏவா வேலு வீட்ல மட்டும் தான் இந்த சோதனைகள் நடந்திருக்கு. அப்படி ஏவா வேலு வீட்ல சோதனை பண்ணி நம்ப அமலாக்கத்துறையினருக்கு சின்ன சின்ன பண மூட்டைகளும், சின்ன சின்ன ஆவணங்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மத்தபடி அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இது அவ்ளோ பெரிய ஏமாற்றமா? அப்போ இவரு அவ்ளோ விவரமா இருப்பாரா? அப்போ இவர் வீட்ல ஒண்ணுமே இல்லையா? எதற்காக இவர் மேல இதுவரைக்கும் இத்தன முறை சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டுச்சு? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பதில் என்ன? அப்படின்னு கண் பிதுங்கி போய் இருந்த அமலாக்கத்துறையினருக்கு கடைசியா கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நம்ப ஏவாவேலு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாழடைந்த கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறையும் சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லி அமலாக்கத்துறையினர் இறங்கியிருக்காங்க. அத ஏவாவேலு முதல்லயே தடுத்திருக்காரு. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த கிணற்றுல களமிறங்கி அத தூர்வார ஆரம்பிக்கும்போது தான் அமலாக்கத்துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த கிணற்று முழுக்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, உள்ளுக்குள்ள நெறைய பண மூட்டைகள பதுக்கி வச்சிருந்திருக்காரு. அதுபோக நெறைய ஆவணங்களும், ஆதாரங்களுமே அங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே அமலாக்கத்துறையினர் இப்போ கைப்பற்றியிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்குல இதுவரைக்கும் அவர் மேல போடப்பட்ட அந்த பணத்தோடைய எண்ணிக்கையை தாண்டி பல மடங்கு பணம் இங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை அமலாக்கத்துறையினர் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க.